இங்க நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போலான்னு போறா. கொஞ்ச நேரத்துல அவனோட குழந்தை வாசல் நின்று அழ ஆரம்பிக்கிறான். ரொம்ப அழறான்னு அவனே உள்ள கூட்டிட்டு போறா. அப்போ அவனோட ஹஸ்பண்ட் ரெஸ்ட் போலான்னு வர, இவன் கதவை திறந்துருக்கதை பார்த்து கதவை மட்டும் போக மாட்டியான்னு திட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிடலான்னு உட்கார்றான். அந்த நேரம் பார்த்து ஏதோ சத்தம் கேட்டு குழந்தை எழுந்துடுறான். உடனே குழந்தைய போய் தூக்கிட்டு வந்து அவனே கையில வச்சுட்டே சாப்பிடுறா. கொஞ்ச நேரம் விளையாட விட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பாக்குறான். அந்த குழந்தை ஒரு 5 நிமிஷத்துலயே மறுபடியும் அம்மா அம்மான்னு சொல்லி தூக்க சொல்றான். அப்பதான் அவ பழசெல்லாம் நினைச்சு பாக்குறா. அவளும் அவன் ஹஸ்பண்டும் 18 வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் ஹஸ்பண்ட் ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ரொம்ப மாறி இருப்பான். ஆக்சுவலா அன்னைக்கு தான் அவளோட கல்யாண நாளா இருக்கும். ஆனா அவன் ஹஸ்பண்ட் வந்திருக்க மாட்டான். அதே நேரத்துல அவன் ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்டு பில் ஸ்டேட்மெண்ட் வருது. அதுல பார்த்தா ஹோட்டல்ல ரூம் போட்டதுக்கான பில்லு கட்டின மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்ப அவளோட ஃப்ரெண்டு அவன் ஹஸ்பண்ட் கூட ஒரு பொண்ணு இருக்க போட்டோ அனுப்புறா. அதை பார்த்து ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிடுறா. ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான்னு நினைச்சு. ஆனா ஹஸ்பண்ட் அவன் பாஸ் கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா அந்த பொண்ணு ஹஸ்பண்டோட அஃபேரா இருக்காது, அவன் பாஸோட அஃபேரா தான் இருப்பான். பாஸோட வைஃப் ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. அப்ப பாஸோட வைஃப்க்கு தெரியாம அந்த பொண்ணை கூட்டிட்டு வரலன்னு தான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் போயிருப்பான். அப்பதான் இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு பார்த்திருப்பா, அவளோட போட்டோ எடுத்திருப்பா. ஹஸ்பண்ட் ஆல்ரெடி நடந்த பிரச்சனை நினைச்சு ஒரு பக்கம் கடுப்புல இருப்பான். அதே நேரத்துல வைஃப் கால் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி கேக்குறா. அவன் எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காதால இவன் உடனே டிவோர்ஸ் கேட்டாரா. அவனும் சரின்னு சொல்லிடுறான். டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வர வழியில அவ கையில இருக்க மோதிரத்தை கழட்டி வெளியே வீசுறா. இந்த இடம் ஷேக் ஆகுது. கண்ண முடிச்சு பார்த்தா எதிரில அவங்க அம்மா இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. அம்மா இது வரைக்கும் நீங்க என் கனவுல கூட வந்ததுல நீங்க எப்படின்னு கேக்குறா. அவங்க அம்மா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் கேலண்டர் பாக்குறோம். 1999 போட்டிருக்கு. ஆக்சுவலா ஹீரோயின் இப்ப 10 வருஷத்துக்கு பின்னாடி அவனோட பாஸ்டுக்கு போயிருப்பா.